Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் அன்றே அப்போதே அந்த நிமிஷமே அத்தியாயம் 5. மறுநாள் காலை 10 மணி ஜிஹெச்சின் மார்ச்சுவரி ரூம். கான்ஸ்டபிள் பத்ருவின் உடம்பு போஸ்ட்மார்ட்டத்திற்காக பயணப்பட்டு கொண்டிருக்க இன்ஸ்பெக்டர் ஜேக்கப் டாக்டர் ஒருவரோடு பேசி கொண்டிருந்தார். பாடியை அதிகமாக சேதம் பண்ணாதீங்க டாக்டர், வயிற்றை கிழிச்சு ஒரு தையலை போட்டு கொடுத்துருங்க போதும். அதைத்தான் பண்ண போகிறோம். அதே வினாடி ஆஸ்பத்திரி சிப்பந்தி ஒருவர் வேகமாக ஓடி வந்து டாக்டரின் அருகில் நின்றார். டாக்டர், போலீஸ் கமிஷனர்கிட்ட ஃபோனு. யாருக்கே? இன்ஸ்பெக்டர் ஜேக்கப்பை கூப்பிட சொன்னார். ஜேக்கப் டெலிஃபோன் இருந்த திசையை நோக்கி வேகமாக நடந்தார். ரிசப்ஷன் கவுண்டரில் மல்லாந்து கிடந்த ரிசீவரை எடுத்து பவ்யமாக காதுக்கு கொடுத்தார். சார், நான் இன்ஸ்பெக்டர் ஜேக்கப்பு. மிஸ்டர் ஜேக்கப், கான்ஸ்டபிள் பத்ருவோட உடம்பை போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போயிட்டீங்களா? மார்ச்சிலேருந்து பாடியை இப்போ தான் வெளியே கொண்டு வந்திருக்கேன் சார். ஒரு 2 மணி நேரம் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க ஜேக்கப். வாட் பர்பஸ் சார்? லாயர் சூரியகுமார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. கான்ஸ்டபிள் பத்ருவின் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுதியிருக்காரு. ஜேக்கப்பின் கையில் இருந்த ரிசீவர் மெலிதாய் நடுங்கியது. சார், ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபாலோ யுவர் வேர்ட்ஸ். செத்துப்போன ஒரு நபரின் கைரேகைகள் எதுக்கு சார்? லாயர் சூரியகுமார் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு புதிய குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கார். கொலை செய்ததாக சொல்லப்படும் பிருத்திவிராஜனுக்கு வலுக்கட்டாயமாய் சாராயம் புகட்டப்பட்டதாம். கான்ஸ்டபிள் பத்ருவும் இன்னொரு கான்ஸ்டபிள் தனபாலனும் சேர்ந்து சாராயத்தை புகட்டியிருக்காங்களாம். காலியான சாராய பாட்டிலில் 2 கான்ஸ்டபிள்கள் கைரேகைகளும் பதிஞ்சிருக்கலாம்ங்கிறது லாயரோட கருத்து. சார், அந்த ஸ்டேட்மெண்ட் போய். நோ மிஸ்டர் ஜேக்கப், வி கான்ட் சே லைக் தட். போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற குப்பை தொட்டியிலிருந்து அந்த சாராய பாட்டிலோட கண்ணாடி பீஸ்களை எடுத்து ப்ரைவேட் டிடெக்டிவ் ஒருத்தர் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுருக்காராம். அந்த ரேகைகளுக்கும் கான்ஸ்டபிளோட ரேகைகளுக்கும் ஒற்றுமை இருந்தால் வி வில் பி இன் ட்ரபிள். சார், ஜேக்கப் காக்கி யூனிஃபார்முக்குள் ஏராளமாக வியர்த்து ஒழுகினார். மிஸ்டர் ஜேக்கப். சார், சம்பவம் நடக்கும்போது நீங்கள் ஸ்டேஷனில் தானே இருந்தீங்க? ஆமாம் சார். பிருத்திவிராஜனுக்கு உண்மையிலே சாராயம் புகட்டப்பட்டதா? இல்லை சார், ஒருவேளை அவனே பாட்டில் கொண்டு வந்திருக்கலாம். அதை கான்ஸ்டபிள் சீஸ் பண்ணி குப்பை தொட்டியில் எரிஞ்சிருக்கலாம். ஏனி ஹாவ் அந்த லாயர் சூரியகுமார் ஒரு டிடெக்டிவ் பர்சனோட மார்ச்சுவரிக்கு வருவார். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுக்க அலோவ் பண்ணுங்கள். எஸ் சார். மறுமுறையில் கமிஷனர் ரிசீவரை வைத்துவிட ஜேக்கப் கர்ச்சீஃபால் நெற்றி வேர்வை ஒட்டிக்கொண்டு மார்ச்சுவரி நோக்கி நடந்தார். மார்ச்சுவரி வாசலில் ஒரு கும்பல் காத்திருந்தது. நடுவே அலுமினிய ஸ்ட்ரெச்சரில் கான்ஸ்டபிள் பத்ரு ஐஸ் கட்டிகளுக்கு மத்தியில் தெரிந்தார். என்ன இன்ஸ்பெக்டர், பாடியை போஸ்ட்மார்ட்டம் கொண்டு போயிடலாமா? டாக்டர் கேட்க ஜேக்கப் உற்சாகம் எழுந்த குரலில் சொன்னார். 2 மணி நேரம் கழித்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கலாம் டாக்டர். கான்ஸ்டபிள் மரணத்தில் ஒரு புது குழப்பம். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுக்க ஆளுக வருவாங்க. ஓகே, உங்கள் ஃபார்மாலிட்டிஸை முடிச்சுட்டு என்னை கூப்பிடுங்க, நான் ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன். டாக்டர் நகர்ந்தார். மார்ச்சுவரி சிப்பந்திகள் பத்ருவின் உடம்பை மறுபடியும் மார்ச்சுவரிக்குள் கொண்டு போனார்கள். ஜேக்கப் பார்வையை வீசி கும்பலின் மத்தியில் நின்றிருந்த கான்ஸ்டபிள் தனபாலனுக்கு கண்ணை காட்டி வராந்தாவின் சோரோரமாக கூட்டிக் கொண்டு போனார். குப்பத்தொட்டியில் பாட்டில் வீசி எரிஞ்சது யார்? நீயா? ஆ சார். அது ஏதாவது ஒரு சாக்கடைக்குள்ளே எரிஞ்சிருக்கூடாதா? நீங்கள் தான் சார் சொன்னீங்க. முட்டாள், நான் சொன்னால் அதை அப்படியே எடுத்துக்கிறதா? யோசிச்சு பார்க்கணுண்ணா. இப்போ பாரு, ஆபத்தில் மாட்டிக்க போகிறோம். ஆபத்தா? ஒரு லாயரும் ஒரு டிடெக்டிவ் பர்சனும் கமிஷனர் வரைக்கும் விஷயத்தை கொண்டு போயிட்டாங்க. குப்பை தொட்டியில் இருந்த அந்த சாராய பாட்டில் பீஸையெல்லாம் கலெக்ட் பண்ணி அதில் பதிஞ்சிருக்கிற உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் பத்ருவோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் சேகரம் பண்ணியிருக்காங்க. அந்த கைரேகைகளை ஒப்பிட்டு பார்க்கத்தான் அவங்க இப்போ வரப்போகிறாங்க. சார், கையும் காலையும் உதறாத. இப்படி பயந்துக்கிட்டு வேர்த்து வழியாத. நீ நான் இப்போ சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் நீ அவங்ககிட்ட பேசணும். எஸ் சார். கிருஷ்ணராஜ் தலையில் கை வைத்துக்கொண்டு சோஃபாவுக்கு சாய்ந்து தளர்ந்து போய் உட்கார்ந்திருந்தார். எதிரே மோகனும் யூனிஃபார்மை தவிர்த்திருந்த ஜேக்கப்பும் குழப்பமான முகங்களோடு உட்கார்ந்திருந்தார்கள். பிரச்சனை பெருசாகிட்டே போகுது ஜேக்கப். நாம் ஒரு வழியில் நுழைஞ்சா அந்த பொண்ணு ஐஸ்வர்யா வேறு வழியில் வர்றா. கிருஷ்ணராஜ் பெருமூச்சு விட்டு கொண்டே நிமிர்ந்தார். அந்த லாயர் சூரியகுமாருக்கும் டிடெக்டிவ் ஏஜென்ட் மனோஜும் அபாரமான திறமைசாலிங்க சார். ஐஸ்வர்யாவுக்கே அவங்க 2 பேரும் சரியான பக்கவலாம். கமிஷனர் அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் ரொம்ப அக்கறை காட்டுறாரு. என்னை கூப்பிட்டு 1/2 மணி நேரம் தாளிச்சிட்டார். கமிஷனரு உங்கள் மேலே சந்தேகப்படுறாரா? அது மாதிரியும் தெரியல. நானும் கான்ஸ்டபிள் தனபாலனும் அந்த சாராய் பாட்டில் விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டோம்.
பிருத்திவிராஜன் கம்ப்ளைண்ட்டை கொடுக்க வரும்போது இடுப்பில் சாராய பாட்டில் வச்சுருந்தான்னு தீர்மானமாக சொல்லிட்டோம். அநேகமாக இந்த கேஸை டீல் பண்ணுறதுக்காக க்ரைம் பிரான்ச்சிலேருந்து யாராவது ஒரு ஆஃபீஸர் நியமிக்கப்படலாம். அப்படி நியமிக்கப்பட்டா அது நமக்கு பாதகமாச்சு ஜேக்கப். உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது கிருஷ்ணராஜ். நான் தான் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி ஆகணும். மிஸ்டர் ஜேக்கப். என்ன மோகன், நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? ப்ளீஸ். பிருத்திவிராஜன் உயிரோடு இருந்தால் தானே இந்த ப்ராப்ளம். அவனை தீர்த்துட்டா என்ன? போலீஸ் லாக்கப்பில் இருக்கிற ஒருத்தனை தீர்த்து கட்டுறது அவ்வளோ சுலபம் இல்லை மோகன். லீவில் போயிருந்த எஸ்ஐ ஒருத்தர் ஸ்டேஷனில் டியூட்டிக்கு வந்துட்டார். என்னால் அதை எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் மிஸ்டர் ஜேக்கப். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அந்த பிருத்திவிராஜனை லாக்கப்பிலேருந்து ஜெயிலுக்கு ஏதாவது கொண்டு போவாங்களா? நாட் நான். ஆனால் பிருத்திவிராஜனை நாளைக்கு மெடிக்கல் செக்கப்புக்காக ஜிஹெச் கொண்டு போகிறோம். அவனுக்கு ஜுரம் எப்படியும் ஜிஹெச்சில் 2-3 நாள் தங்க வேண்டி வரலாம். குட், அது போதும். கையை சொடுக்கினான் மோகன். ஜேக்கப் கேட்டான், ஹாஸ்பிட்டலில் வச்சு அவனை தீக்க போகிறீங்களா மோகன்? ஆமாம். எப்படி? அவன் எந்த வார்டில் எந்த ரூமில் அட்மிட் ஆகுறாங்கிறத பார்த்துட்டு தான் திட்டம் போட முடியும். மோகன், ஆஸ்பத்திரியில் கொலை பண்ணுறது சுலபமான காரியம் இல்லை. ஒரு விசாரணைக்கு கைதிக்கு சென்ட்ரியும் அதிகமாக இருக்கும். கொலைத்திட்டம் தோற்று போனால் நீங்கள் ஈஸியாக மாட்டிக்குவீங்க. மோகன் சிரித்தான். நான் மாட்டிக்கிற மாதிரி கொலை பண்ண மாட்டேன் மிஸ்டர் ஜேக்கப். துல்லியமாக திட்டம் போட்டு தான் பண்ணுவேன். ஜேக்கப் எழுந்தார். இந்த பிருத்திவிராஜன் கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்களும் நானும் கொஞ்சம் பிரிஞ்சே இருப்போம் கிருஷ்ணராஜ். அந்த லாயரும் டிடெக்டிவ் ஏஜென்சி மனோஜும் என்னையும் உங்களையும் சேஸ் பண்ணக்கூடும். ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தால் ஃபோன்லேயே காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்பெக்டரை, நீங்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டிங்க. பயப்பட்டு தான் ஆகணும் கிருஷ்ணராஜ். பிருத்திவிராஜன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம தலைக்கு மேலே கத்தி தொங்கிட்டு தான் இருக்கும். மோகன் குறுக்கிட்டு கேட்டான். அந்த பிருத்திவிராஜனை நாளைக்கு எத்தனை மணிக்கு ஜிஹெச் கூட்டிகிட்டு போக போகிறீங்க இன்ஸ்பெக்டர்? 10 மணிக்கு. எனக்கு உதவி பண்ண போய் பிருத்திவிராஜன் இப்போது ஆபத்தில் மாட்டிக்கிட்டார். அவர் எப்படியாவது இந்த இக்கட்டிலிருந்து நம்ம காப்பாற்றி ஆகணும் சார். ஐஸ்வர்யா கவலையோடு சொல்ல, எதிர் நாற்காலில் சாய்ந்திருந்த சூரியகுமாரும் மனோஜும் அதே கவலையோடு ஒருத்தரை பார்த்து கொண்டார்கள். சாரி ஐஸ்வர்யா, இந்த குற்றம் நான் பெயிலபிள் அஃபென்ஸுக்கு கீழே வருது. பிருத்திவிராஜனை நாம் வெளியே கொண்டு வர முடியாது. சூரி, எனக்கு ஒரு சந்தேகம். மனோஜ் குறுக்கிட்டான். என்ன? கான்ஸ்டபிள் பத்ரு தன்னோட அபாய கட்டத்தை தாண்டிட்டு தான் டாக்டர் சொன்னபடி. அதுக்கப்புறம் தான் இந்த மரணம் நடந்திருக்கு. உயிரை பிழைக்கிற வாய்ப்போடு இருந்த கான்ஸ்டபிள் பத்ரு எப்படி செத்துருக்க முடியும்? நான் இந்த கேள்வியை டாக்டர்கிட்ட ஏற்கனவே கேட்டேன் மனோஜ். வாட் வாஸ் ரிப்ளை? டாக்டருக்கும் கான்ஸ்டபிள் பத்ருவின் திடீர் மரணம் அதிர்ச்சியாக தான் இருந்தான். தலையில் பண்ண ஒரு ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஸு, ஹார்ட் பீட்டிங், பல்ஸு எல்லாமே ஆரோக்கியமாக இருந்ததுன்னு சொன்னார். போலீஸே பத்ருவுக்கு மரணத்துக்கு ஏன் காரணம் இருக்கக்கூடாது? வாயில் வலுக்கட்டாயமாக சாராயத்தை புகட்டியவங்க பிருத்திவிராஜன் மேலே கொலைப்பழி விழுங்கணுங்கிறதுக்காக பத்ருவை ஏன் கொலை பண்ணியிருக்கக்கூடாது? மனோஜ், நீ ஒரு காரியம் பண்ண. என்ன சரி, பத்ரு எத்தனை மணிக்கு செத்தார்? சாகிறதுக்கு மெடிக்கல்லி என்ன ரீசன்? பத்ரி சாகும்போது ஹாஸ்பிட்டலில் யார் இருந்தாங்க? இந்த விவரம்லாம் எனக்கு வேணும். டாக்டர் நேரடியாக கேட்டால் அவர் உஷாராகி போலீஸ்க்கு சாதகமாக சொல்ல ஆரம்பிச்சிருவார். ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வேறு சிப்பந்திகளை தான் நீ விசாரிக்கணும். ஓகே, டன். மனோஜ் உள்ளங்கையை தேய்த்து கொண்டு எழுந்தான். சூரியகுமார் ஐஸ்வர்யாவை ஏறிட்டான். ஐஸ்வர்யா, கிருஷ்ணராஜ் பங்களாவுக்கு எதிரில் இருக்கிற பங்களா பொண்ணுக்கு இன்னும் டியூஷன் எடுக்க போகிறீங்களா? ஆமாம். நீங்களும் ஒரு காரியம் பண்ணோம். சொல்லுங்கள். மாடி ஜன்னலுக்கு பக்கவான் நாற்காலியில் போட்டுட்டு டியூஷன் எடுத்துக்கிட்டு எதிர் பங்களாவில் வாட்ச் பண்ணுங்கள். ஐஸ்வர்யா தலையாட்டினாள். வீறிட்டு கொண்டிருந்த டெலிஃபோனை நோக்கி வேகமாக போனான் மோகன். ஹால் கடிகாரத்தில் இரவு 8 மணியாக 1 நிமிஷம் பாக்கி இருந்தது. ரிசீவரை எடுத்து காது கொடுத்தார். ஹலோ, பேசுகிறது யார்? மோகனா? ஆமாம், நான் ஜேக்கப் பேசுகிறேன். உங்கள் ஃபோனுக்காக தான் சார் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். என்ன, பிருத்திவிராஜன் ஜிஹெச்சில் அட்மிட் ஆகிட்டானா? ஆயிட்டான். அவனுக்கு ஜாண்டிஸ் அட்டாக் ஆகிருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. எப்படி ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் இருப்பான்? கண்டிப்பாக. எந்த வார்டு? அவரை வார்டில் அட்மிட் பண்ணல. நியூ பிளாக்கில் விசாரணை கைதிகளுக்கு ஒரு ரூமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரூமில் தான் அட்மிட் போயிருக்கான். ரூமுக்கு எத்தனை பேர் சென்ட்ரிஸு? 2 பேர். பிருத்திவிராஜனை யாராவது பார்க்க விரும்ப அனுமதி உண்டா? அனுமதி இல்லை. க்ரைம் பிரான்ச் ஆஃபீஸர் ஒருவர் தான் இந்த கேஸை டீல் பண்ண போகிறார். ஓகே இன்ஸ்பெக்டர், உங்கள் டியூட்டியை நீங்கள் சின்சியராக பாருங்கள். நான் என்னோடய டியூட்டியை சின்சியராக முடிச்சிடுறேன். ரிசீவரை வைத்து விட்டு திரும்பினான் மோகன். அரைவாசல் கிருஷ்ணராஜ் நைட் கவுனில் வாயில் பைப்போடு நின்றிருந்தார். அப்பா, பிருத்திவிராஜனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்களாம்.
குட். நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் நிலைமையை மோப்பம் பிடிச்சிட்டு வர்றேன்ப்பா. நாளைக்கோ அதுக்கு அடுத்த நாளோ அவன் உயிரோடு இருக்கக்கூடாது. போகேன், அவசரப்படாத. இந்த கேஸை நம்ம இன்ஸ்பெக்டர் ஜேக்கப் ஹேண்டில் பண்ண போகிறதில்ல, ஒரு கிரைம் பிரான்ச் ஆஃபீஸர் தான் ஹேண்டில் பண்ண போகிறாரு. அவருடைய மூவ்ஸ் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாது. நாம் ஏற்கனவே ஒரு சிக்கலில் மாட்டியிருக்கோம். அந்த சிக்கலை அவிழ்க்கத்தான் நாம் பிருத்திவிராஜனை தீர்க்க போகிறோமே. நீ அவனை எப்படி முடிப்ப? அதை வெள்ளோட்டம் விடத்தான் நான் இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கேன். சந்தர்ப்பம் சூழ்நிலையும் எனக்கு சாதமாக இருந்தால் அவனை முடிச்சுட்டு வந்துடுவேன். மோகன், ஆதப்படாத, நல்லா யோசனை பண்ணிட்டு கிளம்பு. இல்லைன்னா வேறு ஆட்கள் வச்சு காரியத்தை முடிச்சுக்குவான். வெளியாட்களை நம்ப முடியாது. அவங்க காரியத்தை முடிக்கணுங்கிற குறியில் சாட்சியங்களை விட்டுட்டு வந்துடுவாங்க. இல்லைன்னா அசந்தர்ப்பவசமாக யார் கையிலாவது மாட்டிக்குவாங்க. இந்த காரியத்தை நானே கச்சிதமாக பண்ணி முடிச்சிடுறேன். இப்படியா போகிறேன்? இல்லைப்பா, ஏற்கனவே சில முன்னேற்பாடுகளை பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே இந்த ப்ரீஃப் கேஸில் இருக்குது. சொல்லிக்கொண்டே சுவர் அலமாரியில் வைத்திருந்த ப்ரீஃப் கேஸை எடுத்துக்கொண்டான். போவேன், எனக்கு பயமாக இருக்குது, கொஞ்சம் நிதானி. பயப்படவே வேண்டாம்ப்பா. இப்போ மணி 8:15. வேவு பார்த்துட்டு 2 மணி நேரத்தில் திரும்பிடுவேன். சூழ்நிலையும் சந்தர்ப்பம் எனக்கு சாதகமாக இருந்தால் பிருத்திவிராஜனை பணமாக்கிட்டே வந்துடுவேன். மேஜை மேலே இருந்த கார் சாவியை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் மோகன். போர்ட்டிகோவுக்குள் நின்றிருந்த ஃபியட் காருக்கு வந்து டிரைவிங் சீட்டில் உட்கார்ந்தான். கிருஷ்ணராஜ் பயமான முகத்தோடு பார்த்து கொண்டிருக்கும்போது கார் போர்ட்டிகோவை நின்றும் பாய்ந்து காம்பவுண்ட் கேட் வழியே ரோட்டுக்கு வந்தது. 10 நிமிஷம் கார் பயணம். ஹாஸ்பிட்டல் 100 மீட்டர் தூரத்தில் இருக்கும்போதே காரை அந்த ஆளரவமற்ற ரோட்டின் இருட்டான பகுதிக்கு ஒதுக்கி நிறுத்தி கொண்டான் மோகன். சுற்றுமுற்றும் ஒரு முறை பார்த்து கொண்டு பக்கத்தில் இருந்த ப்ரீஃப் கேஸை எடுத்து அதன் லாக்குகளை விடுவித்தான். திறந்தான். உள்ளே ஒரு பாதிரியாருக்கு வேண்டிய யூனிஃபார்ம், கருப்பும் வெளுப்பும் கலந்த தாடி, மீசை, விக், வெள்ளியிலான சிலுவை மாலை. 5 நிமிஷத்தில் ஒரு பாதிரியாராக மாறி காரின் கதவுகளை லாக் செய்து கொண்டு டேஷ்போர்டில் இருந்து பிஸ்டலை எடுத்து அங்கியின் பைக்குள் மறைத்து கொண்டு வெளியே வந்தான். ரோட்டின் ஓரமாகவே நடந்து வந்து பாதி திறந்திருந்த ஹாஸ்பிட்டல் காம்பவுண்ட் கேட்டுக்குள் நுழைந்தான். வழி மறித்த வாட்ச்மேனுக்கு ஒரு டாக்டரின் பெயரை சொல்லி அவன் பவ்யம் காட்டி பின்னுக்கு நடந்தான். ஹாஸ்பிட்டலின் பெரும்பாலான பகுதி இருட்டுக்குள் இருந்தது. ஒதுக்குப்புறமாக இருந்த மார்ச்சுரி அறைக்கு முன்பு ஒரு கும்பல் நின்று கொண்டு கான்ஸ்டபிள் ஒருவர் திட்டிக் கொண்டிருந்தார். பொண்ணை மனசுபடி கல்யாணம் பண்ணி வச்சுருந்தேன், அது எதுக்கு கிணத்துல விழுந்து சாரா? எல்லாத்தையும் முன்னாடியே யோசிச்சு பார்த்துருக்கணும். இப்போ வந்து குய்ய முறையை நடந்தால் என்ன பிரயோஜனம்? எல்லோரும் போயிட்டு நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வாங்க. டாக்டர் பணத்தை அறுத்து கூறு போட்டு தருவார், மூட்டை கட்டி வாங்கிட்டு போங்க. மோகன் இருட்டும் வெளிச்சமும் மாறி மாறி தெரிந்த ஆள் அரவமற்ற வராந்தாவில் ஏறி நடந்தான். வராந்தாவின் கோடியில் நியூ பிளாக் தெரிந்தது. வேக வேகமாய் நடந்தான். வராந்தாவின் திருப்பத்தில் 2 நர்ஸுகள் சற்று பெரிதான தொண்டையில் பேசிக்கொண்டு சட்டென்று திரும்பினார்கள். இன்னும் 2 நாள் தான் டாக்டர் சொல்லிட்டாரு. ஆனால் கிழத்துக்கு உயிர் மேலே ரொம்பவும் ஆசை. வெள்ளிக்கிழமை ராத்திரி 8 மணி ஆனதும் டாக்டரோட ரூமுக்கு ஒளியும் பார்க்க போயிடும். வயசு 70 நாளும் நாக்கு இன்னும் செத்து போயிடல. சனிக்கிழமை திங்கக்கிழமை தவிர மற்ற நாள் பூராவும் சம்பூர்ணாவிலேருந்து சில்லி சிக்கனை கொண்டாட சொல்லிட்டு மென்று வழியணும். பாவம். மோகன் அவர்களை கடந்தான். பின்பக்கம் பேச்சு குரல் கேட்டது. தாழ்ந்த ஸ்தாயில் பேசினார். யார்டி போகிறது? யாரோ ஃபாதரு. யாரை பார்க்க வந்திருக்கான்னு தெரியலையே. டாக்டர் ஃபெர்னாண்டஸை தேடி வந்திருக்கலாம். அவரை தேடி தான் வாரத்துக்கு 2 தடவை ஃபாதர் சொல்லுவாங்க. குரல்கள் தேய்ந்து போக நியூ பிளாக்குக்கு வந்தான் மோகன். படிகளில் நிதானமாக ஏறி முதல் தளத்துக்கு வந்ததும் அந்த கடைசி அறையின் வாசல் 2 கான்ஸ்டபிள் ஸ்டூலில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அங்கேயும் கண்ணாடியும் சரி செய்து கொண்டு அவர்களை நோக்கி நடந்தான். கான்ஸ்டபிள் இருவரும் மெதுவாக எழுந்து நின்றார்கள். மோகன் அருகில் இறங்கியதும் ஒரு கான்ஸ்டபிள் கேட்டார். உங்களுக்கு யார் ஃபாதர் வேணும்? இன்ஸ்பெக்டர் ஜேக்கப் வந்தாரா? அவர் வரலையே. இந்த பிளாக்கில் தான் இருப்பேன், வந்து பாருங்க ஃபாதர்னு சொன்னார். சொல்லிக்கொண்டே மோகன் தன் பார்வை அறைக்குள் அனுப்பினான். ஒரு கழித்து படுத்து தூங்கும் பிருத்திவிராஜன் தெரிந்தான். விசாலமான அறை, மறுபக்கம் இல்லாத 2 ஜன்னல்களும் திறந்திருந்தது. ஸ்டேஷனுக்கு போனால் இன்ஸ்பெக்டர் பார்க்கலாம் ஃபாதர். தேங்க்யூ. மோகன் திரும்பி நடந்தான். மனசுக்குள் எண்ணம் மளமளவென்று ஓடியது. எதிர்பக்க ஜன்னல்கள் திறந்திருக்கிறது. பக்கத்தில் இருக்கும் ஏதாவது ஒரு உயரமான கட்டிடத்தில் ஏறி அங்கிருந்து பிருத்திவிராஜனுக்கு எய்ம் பண்ணி தீர்க்கலாம். அதற்கு வியூ ஃபைண்டர் ரைஃபிள் தான் உபயோகிக்க வேண்டும். யோசித்துக்கொண்டே நடந்தான். தொடரும்.